நம்ம கலைஞர் சிலையை நடிக்க வச்சோம். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். விஜயகாந்த் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம். திருமாவளவன் ஐயா போட்டோவை நடிக்க வச்சோம். எம்ஜிஆர் ஐயா போட்டோவை நடிக்க வச்சோம். ஜெயலலிதா அம்மா போட்டோவை நடிக்க வச்சோம். நான் 8 தேசிய விருது வாங்கி தரேன். நான் 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா. ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் பார்வையற்றவர்களுக்காக இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். நான் ஒரு நல்ல விஷயத்த கையில் எடுத்திருக்கேன். இந்த உலகை வெல்லவா படத்தினுடைய கதைக்களம் ரொம்ப அதிசயமான ஒரு கதைக்களம். இந்த உலகை வெல்லவா படத்தில் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன். 5 ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம்.